ராதா, நான் சொல்றத கேளு. இந்த மருந்து குடி. மாட்டேன். அருண், என்ன இந்த சர்ச்சிலே கொண்டு போய் விட்டுடுங்க. ராதா, நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்லை. இனிமே எல்லாமே நான் தான் உனக்கு. உன் வாழ்நாள் பூரா இந்த மருந்து குடி. டாக்டர், எஸ், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு போக்கிலே விட்டுடுங்க. 2 நாளையில சரியா போயிடும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கமிங் டாக்டர். எப்படி இருக்கீங்க? இப்போ கண்ணெரிச்செல்லாம் குறைஞ்சிருக்கு. ராத்திரி தூக்கம் தான் வரமாட்டேங்குது. தூங்கறதுக்கு ஏதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தீங்கன்னா? நான் யாருக்குமே ஸ்லீப்பிங் பில்ஸ் ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அதை சாப்பிட்டு பழகிட்டா அப்புறம் வர்றது கஷ்டம். பெயின் அதிகமா இருந்தா ஏதாவது பெயின் கில்லர் தரேன், சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. குட், டேக் ரெஸ்ட். சிவா, இப்படி வா. என்ன சார்? உஷா இறந்த செய்திய நீதான் என்கிட்ட சொன்னதா போலீஸ் உங்ககிட்ட விசாரிச்சாங்களா? போலீஸா? விசாரணையா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி அவங்க விசாரிச்சாங்கன்னா நீதான் எனக்கு போன் பண்ணி சொன்னதா சொல்லணும். என்ன சொல்ற? தேங்க்யூ சார். குட் பாய். ஹலோ. எஸ் ஆபரேட்டரா? நான் இன்ஸ்பெக்டர் குமார், கிரைம் பிரான்ச், மெட்ராஸ். எஸ் சார், என்ன வேணும்? உங்க ஹோட்டலுக்கு ரெகுலரா வர்றாரே மிஸ்டர் ஆனந்த், அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. பாடகி உஷா இறந்த செய்தியை நீங்க தான் போன் பண்ணி சொன்னதா சொல்றாரு, அது உண்மையா? ஆமா, நான் தான் போன்ல சொன்னேன். தேங்க்ஸ். சாரி சார், உங்க வீட்டுக்கு வந்து உங்க போனை யூஸ் பண்ணி உங்க பையனை பத்தி விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஹோட்டல் ஆபரேட்டர் தான் சொல்லியிருக்கான். ஐ ரியலி ஃபீல் பேட். ப்ளீஸ் டேக் யூ சீட். சந்தேகப்படுற ஆளுகளை பத்தி சரிவர விசாரிக்கிறதா நல்லது. இல்லைன்னா குற்றவாளி தப்பிச்சிருவான், நிரபராதி தண்டிக்கப்படுவான். எப்பவுமே நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது சரியான ஆதாரங்களோட வரலன்னா என்ன போல அங்க உட்கார்ந்துருக்க நீதிபதிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். அது நடக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர், எனி அதர் ஹெல்ப்? ஆனந்தோட போட்டோ எனக்கு ஒண்ணு வேணும். கிருஷ்ணா, ஆனந்தோட போட்டோ ஒன்று கொடு. ஆனந்துக்கு பாக்ஸிங் தெரியுமா? நல்லாவே தெரியுமே, அவன் தான் காலேஜ்ல சாம்பியன். ரீசெண்டா எடுத்த போட்டோ வேணும். தேங்க்யூ சார். கிருஷ்ணா, இந்த கொலைக்கும் நம்ம ஆனந்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? சத்தியமா இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் நீங்க காப்பாற்ற முடியாதா? இந்த குழந்தை கொலை பண்ணி இருக்குமா? ஹாய் டாட். எங்க சினிமாவுக்கா? சும்மா அப்படியே ஒரு சுத்து. சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. போய் சாப்பிடு. ஓகே டாட். ஹாய் கிருஷ்ணா. சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடியா? என்னையா, என்ன ஆச்சு உனக்கு? தம்பி, நீங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ற? வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. வந்து உங்க போட்டோ வாங்கிட்டு போயிருக்காரு.
பேர் என்னம்மா? டாலி. டாலி, இந்த போட்டோ யாருதுன்னு பார்த்து சொல்லு. டாலி, சார் கேக்குறாருல்ல, சரியா பார்த்து சொல்லுமா? டாலி, உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ்கிரீம். கரெக்டா சொன்னீங்கன்னா உனக்கு 4 கோன் ஐஸ் வாங்கி தருவேன். நிஜமா? நிஜமா வாங்கி தருவேன். சொல்லு. சத்தியமா இந்த ஆளை பார்த்ததே கிடையாது. குழந்தை போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த குழந்தை போய் சொல்லுது. இந்த குழந்தையால ஆபத்து வந்தா அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நம்மள காட்டி கொடுக்க கூடியது அந்த பிரஸ்லெட் ஒண்ணுதான். எஸ், அதை எப்படியாவது எடுத்துடணும். ஹலோ. ஹலோ, யாரு சிஸ்டரா? எஸ் டாக்டர். ராதா எப்படி இருக்கா? இவ்வளவு நேரம் தூங்காம புலம்பிட்டு இருந்தா. வேற வழி இல்ல, தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. குட் நைட். அனுப்புன பேஷண்ட்டுக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாம். நான் அதை பத்தி எல்லாம் கூட கவலைப்படல. ஆஸ்பத்திரியில வந்து திருடுறாங்களே நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா,
அப்படி ஹாஸ்பிட்டல்ல திருடுற அளவுக்கு என்ன இருக்கு? பேஷண்ட்ஸோட வாட்ச், செயின், மோதிரம் இதெல்லாம் நாங்க வாங்கி வச்சிருவோம். நான் ஐ டாக்டர். பேஷண்ட்டுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதால 2 ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லிருந்தேன். வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மறுபடியும் ஈவினிங் வருவாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள நினைவு வந்துரும்னு சொன்னாங்க. அனந்த், எஸ் சார். இன்னி ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீ வந்து இவரை கொஞ்சம் பாத்துக்க. ஓகே சார். டாக்டர், போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்கல்ல? எஸ் சார். திருடனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? திருட வந்தவனை உங்க ஃப்ரெண்டு தான் பார்த்திருக்காரு. அவன் தப்பிக்கிறதுக்காக தான் இவரை தாக்கி இருக்கிறான். இவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியும். We'll go. எஸ். டாக்டர், ராதாவோட துணி எல்லாம் பேக் பண்ணிருக்க. ராதாவை இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். இருங்க, வந்து பேசுறேன். தேங்க்யூ. See you again. See you. ராதா, இனிமே நீங்க இருக்க கூடாது. டாக்டர் வீட்டுல தான் இருக்கணும். இல்ல சிஸ்டர், 2 காரணத்துக்காக நாங்க போறது இல்ல. ஒண்ணு, என்னால இனிமே சந்தோஷமாவே இருக்க முடியாது. 2வது, நான் ஒரு வீட்டுல இருந்தேன்னா இந்த உலகம் என்ன சொல்லும்? பார்வை இல்லாத உனக்கு இந்த உலகமே டாக்டர் தான். நீ சந்தோஷமா இருக்கணும்னு உஷா எவ்வளவு கஷ்டப்பட்டா. அவளுக்காகவாவது நீ போய்தான் தீரணும். ராதா, நீ வீட்டுக்கு வரல, இந்த சிஸ்டர் உன்னை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து போட்டுருவா. நீ வர போறியா இல்ல தூக்கிட்டு வர சொல்லவா? வலது கால எடுத்து வச்சு வா. பாத்து பாத்து. பாரு ராதா, இதுதான் என் வீடு. இந்த வீட்டுல என்னென்ன எங்கெங்க இருக்குங்கிறத அப்புறம் சொல்றேன். இதுதான் சமையல். உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண் பார்வை வந்த உடனே நீ இங்கதான் சமைக்கணும். அது மட்டும் ரெங்கான்னு ஒரு சமையக்காரன் இங்க இருக்கான், அவன் தான் சமைப்பான். இதுதான் உன்னுடைய பெட்ரூம். பக்கத்துல டேபிள் இருக்கு. டேபிள் மேல இருக்கிற ஆஸ்ட்ரேல பீரோ சாவி இருக்கு. இந்த பீரோல உன்னுடைய பொருள்களை எல்லாம் வச்சுக்கலாம். செவுத்தோரமா சோஃபா இருக்கு. பக்கத்துல ஒரு டீப்பா. அது மேல ஃபிஷ் போல் இருக்கு. அதுல 2 அழகான மீனுங்க இருக்கு. உனக்கு இறஞ்சலா இருந்தா எடுத்துட சொல்றேன். வேண்டாம், எனக்கு மீன் வளர்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ராதா, இனிமே உனக்கு நான் தான், எனக்கு நீதான். இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம உலகம். ஒன் மினிட். இவரை உனக்கு தெரியுமா? ஆனந்த் தெரியுமே, இவர் ரெகுலர் கஸ்டமர். உஷா இறந்த செய்தியை நீதான் போன் பண்ணி சொன்னியா? ஆமா, நான் தான் போன் பண்ணி சொன்னேன். ஏன் சொன்ன? அவர் ரெகுலர் கஸ்டமர், அதனால போன் பண்ணி சொன்னேன். உஷா சாகல, அவ கொலை செய்யப்பட்டா. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. டாக்டர் கிட்ட பொய் சொன்னா மருந்த மாத்தி கொடுத்துருவாரு. வக்கீல் கிட்ட பொய் சொன்னா கேஸ மாத்தி வாதாடிடுவாரு. போலீஸும் அப்படித்தான், நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா, நான் தான் போன் பண்ணி சொன்னேன். என்ன நடந்தது? ஏதா இருந்தாலும் கை வைக்காம பேசுங்க. அராஜகம் பண்றதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. சட்டத்தை பத்தி எங்கிட்ட பேசுறீங்களா? 18 வயசு பொண்ணு அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்கா. உண்மை நிச்சயமா வரும்னு தெரிஞ்சாதான் போலீஸ் ஒருத்த மேல கை வைக்கும். உண்மையை சொல். நான் போன் பண்ணல, ஆனந்த் தான் 200 ரூபாய் கொடுத்து போய் சொல்ல சொன்னார். தம்பி, உங்களை பார்க்க அந்த நெட்ட கொக்கு வந்திருக்குது. யார சொல்ற? அதான் நீங்க கொலை பண்ணான்னு நினைச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்துதே இன்ஸ்பெக்டர். உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு அடம் பிடிக்குது. ஒரு நாளைக்கு ஐயாவுக்கு கோவம் வரப்போகுது. அப்படியே அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த போறாரு. மாத்த அவரை வர சொல்லு. வர சொல்லவா? ஹலோ, டேக் யூ சீட். நீங்க கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை பண்ணத்தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பிஃபோர் ஹேவ் சம்திங் ஹாட் ஆர் கோல்ட். கேள்வி கேட்கறதும் குறுக்கு விசாரணை செய்யறதும் என் தப்பு இல்ல, அது என் தொழில். சரி, விஷயத்துக்கு வாங்க.
உஷா இறந்தத ஹோட்டல் ஆபரேட்டர் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னதா சொன்னீங்க. அது உண்மையா? ஆமா, அவன் தான் சொன்னான். அதே ஆபரேட்டர் இன்னொன்னு சொன்னான். நீங்க அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து பொய் சொல்ல சொன்னீங்களா? நான் ஆனந்த் பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் ஐஸ்கிரீம் பாப்பா பேசுறேன். அடடே, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் பாப்பாக்கு என்ன மரியாதை? ஆமா, எனக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? சாரி, மறந்துட்டேங்க. இப்ப மணி 6 தானே ஆச்சு. 7 மணிக்கெல்லாம் அங்க வந்துடுறேங்க. நீங்க மட்டும் வரல, நீங்க வந்துட்டு போனது எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அவசரப்பட்டு அப்படிலாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் கொடுத்துறேன். பிசினஸ்ல கொஞ்சம் முன்னப்பினதா இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. சரி பண்ணிக்கலாம். நீங்க வரும்போது நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும். சரிங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சொல்றேன். உஷா இறந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாலதான் உங்களுக்கு அவளுக்கும் தகராறு நடந்திருக்கு. பாக்ஸிங் தெரிஞ்ச ஒருவரால தான் அவ தாக்கப்பட்டு இறந்திருக்கா. இது டாக்டர் ரிப்போர்ட். இன்ஸ்பெக்டர், எனக்கு பாக்ஸிங் தெரியும். இதே கையால ஒரு ஆளை அடிச்சு கொல்லவும் முடியும். அதுக்காக நான் தான் உஷாவை கொன்னேன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும். இப்ப எங்களுக்கு தேவை ஒரு விட்னஸ், இல்ல ஒரு எவிடன்ஸ். ஒருவேளை அந்த எவிடன்ஸ் கிடைக்காமலே போயிட்டா? என்ன ஏமாத்தலாம் மிஸ்டர், சட்டத்தை ஏமாத்த முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஜட்ஜோட மகன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறான். என்ன திமிரு? நான் தான் உஷாவை கொன்னேன்னு என்ன காட்டி கொடுக்க முடிஞ்ச ஒரு தடையும் என்னோட பிரேஸ்லெட். இன்னொன்னு, அந்த குழந்தை. அந்த ரெண்டையுமே இல்லாம பண்ணிட்ட. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவுதான் சந்தேகம் இருந்தாலும் நான் தான் உஷாவை கொன்னேன்னு நிரூபிக்கவே முடியாது. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. டேலி, விளையாட்டு போதும், சாப்பிடவாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் அப்புறம் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப மரியாதையா வந்து சாப்பிட போறியா இல்லையா? நீ என்ன வாங்கி தருது? எனக்கு ஒரு மாமா இருக்காங்க, அவங்க வாங்கி தருவாங்க. மாமாவா? யார் அவன்? சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டாலி, வா வா வா. இந்த பாப்பா ஐஸ்கிரீம் எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டு நான் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அங்கிள், சரி மாமா. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, என்ன அடிச்சிருவாங்க. சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிடணும். நீயா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் குழந்தை எங்க இருக்குங்கிறதா முக்கியம். என் குழந்தையா? என்ன சொல்ற? சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு 2 பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? நான் எதுக்காக போடணும்? அப்போ உன் குழந்தை